என்னைக்கு இன்னைக்கு ஓவரத்தை நினைச்சீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? இந்த வேலு பேரு நம்மளும் எத்தனை வருஷமாடா தாயா புள்ளையா பழகிருக்கான். இது வரைக்கும் அவன் மிலிட்டரியில இந்த விஷயத்தை நம்மகிட்ட சொல்லியிருக்கானடா. அவன் செஞ்சது நியாயமா? நியாயமா? அதுக்கே நடிக்கிறீங்க? வேலுவே கேட்க வேண்டியதானே? கேட்கிறேன்டா, கேட்கிறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம் பிடிக்கிறேன். பஸ் வந்துருச்சுனே, நிப்பாட்டி. பஸ் நிப்பாட்டி ஏத்தி அசிங்கப்படுத்தாத போ. ஓடுற பஸ்ல ஏறாத. அப்பா நமக்கு இடம் இருக்கு. நம்ம இன்னைக்கு உட்காந்தோம். சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா? தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்போம். எங்க போயிட்டு வர்ற? மொட்டைவோட பழனி மலைக்கு போயிட்டு போட்டியா இல்லையா? போடலைங்க. அப்ப இது என்ன? போட்ட ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. டிக்கெட் நான் நிக்கிறல, எங்க அண்ணன் போய் கேளு. யார் உங்க அண்ணன்? அந்த கம்பிய பிடிக்காம நிக்கிறாரு, அவர்தான் எங்க அண்ணன். யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ இங்க வர மாட்டியா? நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது. யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. ஒண்ணு ஆகலையோ? என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறதுல இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தானே உடைஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறானா வண்டி? அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? யாரா கை தட்டினது? யாரா கை தட்டினது? போகலாம். நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு. விக்கிற வாழ்க்கை கருங்குமுன்னு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு 3 சேல்ஸ்மேன் வேற. அழுத்துக்காதப்பா, நீங்க 3 பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. எதை பத்தி சொல்ற? ஜோசியமா பாக்குற நீ? உங்க 3 பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா. முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்காப்பா. அட இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா. இங்கிலீஷ்ல வந்து விஜிபி. இன்னொரு தடவை சொல்லு. பிஜேபி. இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற பிஜேபி பிரதர்ஸ் உங்கள மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அட பாரியா. யோ நான் முன்னேறணும் இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு பல்பு வேணும். 40 ரூபா கொடு. 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா? 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு. பரவாயில்ல கொடு. அது எரியாதியா? பரவாயில்ல கொடுக்குறேன்ல. என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற? இப்ப பாரு. என்னத்தை பாக்க? என்ன நடக்குதுங்க? யோ என்னையா கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? காலை டிஃபனே தான். காலை டிஃபனா? அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம். சீரியல் பல்ப தொட்டுக்குருவியா? அப்ப நைட்டுக்கு? நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான். ஏண்டா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்ல சொல்லக்கூடாதா? சரி சரி நீ கொஞ்சம் சாப்பிடு. எது? நான் சாப்பிடவா? எனக்கு அவன போய் உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா. நான் வேணா ஊட்டி விட்டா? ஊட்டி விடுறியா? சாப்பிட மாட்டேங்க நானே. ஐயோ பயல, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சு. திருத்தணி முருகன், பழனி. தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும், இந்த மாதிரி வேலை வெட்டி எல்லாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. நிறுத்துறா. 1/2 hour இருக்கு. எதுக்கு? இந்த Dress வாடகை டைம் முடியதுக்கு. ஐயோ இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல. அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா? 1/2 hourல குடுக்கலைன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மண்டை பொழந்துரும். போயா. கல்யாணம் ஆகட்டும். சரி டேய் பாட்டு 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 பாட்டு. ஆஹா ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு வண்டி திருப்பு. முருகா நில்ல முருகா. ஏன் நிக்கணும்? பாக்கத்தே வந்திருக்க முருகா. உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி அருள் தர்றேன். முதல்ல உண்டியல காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு காட்டு காட்டு. பாத்து
பாட்டி கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி நல்ல கனி, நடக்கட்டும். முருகா ஆ காட்டு. ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி. இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறியே, அதுக்குத்தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க? அவ வேலுவோட மேட்னி ஷோ சினிமாக்கு போயிருக்கா. இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏன் கிழவி, இதெல்லாம் நான் கேட்கறது இல்லையா? தப்பேலோட தருதல உலகத்துல எல்லாமே ரெண்டு தாண்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஏய் கிழவி, என்ன முருகன் கூட பார்க்காம கை சரசம்? இப்படி வழியேற்ற முட்டாளா இருந்தா அடிக்காம என்னடா பண்றது? டேய், எனக்கு ஒரே ஒரு பேத்தி தான், அவ இவதான். ஒரே ஒரு பேத்தியா? அப்ப தங்கச்சிக்காரி? அது சும்மா விளையாட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்ணோம். நிப்பாட்டு. விளையாட்டுக்கா? எனக்கு தாறுமாறா கண்ணை கட்டுது. இந்தாங்க, உங்க வீட்டுல திருட்டு போன 40 பவுன் நகை. உங்க பையனை எங்களால திருப்பி தர முடியாது. இவரை மன்னிச்சு இந்த நகையாவது வாங்கிக்கங்க. மறுக்காதீங்க. ஏயா, என்ன அடிச்சு அண்ணாச்சி கூட பரவாயில்லையா, ஆனா கூட வந்தான் பாரு ஒரு கைக்குச்சான், அவன் மட்டும் என் கையில கட்டச்சான். அப்படி என்ன சார் பண்ணாவ? கொட்டிட்டாயா? இங்க பாரு, கொண்டு பாரு, நீங்க போயிருக்கு. ஆமா, யோ, அவன் ஒரு சிவப்பு கல்லு மோதிரம் போட்டுனாயா, அவன் மட்டும் கடைச்சான். அவன ஜூஸ் தான். ஏடியா போன. ஹலோ. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க சார். வல்சரபாக்க இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. என்னவா? நீங்க வித்த மாதிரி அவரு ஒரு பெங்களாவை விக்கணுமா? அவரையும் பிரிச்சு மேய்ச்சிட்டானா? அம்மா, அவங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? 4ல இருந்து 6 வரைக்கும் நல்ல நேரம், அதுக்குள்ள வந்துடுறேன். நாங்க இன்னும் காணமேம்மா. இவளுக்கு இந்த வரனாவது எப்படியாவது அமையணும். இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. மாப்பிள்ள வரதுக்கு நேரம் ஆகும், அது வரை சும்மா இருக்கணும். போடுங்க. வேணாம். அட போடுங்க தம்பி. ஏன் தம்பி, பொண்ணுக்கு சொந்த ஊரு மெட்ராஸ் தானுங்களா? ஓ, வேற ஊரா? எந்த ஊரு? அட பேர சொல்லுங்க தம்பி. தூத்துக்குடி. பரவாயில்ல. ஏன் தம்பி, நீங்களும் போலீஸ்காரரா? அப்படின்னா கத்தி சிலம்பு விளையாட்டுலாம் தெரியும். ஓ, வேற விளையாட்டுலாம் தெரியுமா? என்ன விளையாட்டு தெரியும்? அட பேர சொல்லுங்க தம்பி. நன்றி, வணக்கம். தெரியாம வித்திலே கொடுத்து விட்டேன். ஃபங்க்ஷன்ல ஒரு கலகலப்பே இல்லையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர லேட் ஆகும் போல. போர் அடிக்குதே. ஏப்பா, யாருங்க? ஒரு பாட்டு கிட்ட போடுங்களப்பா. ஒருத்தரையும் காணாம. ஹலோ, உங்களுக்கு பாட தெரியுமா? எங்க பாடுங்க. அப்படி போடு போடு போடு. அப்படியே போட்டுட்டானே. மாப்பிள்ள வரத்துக்கு லேட் ஆகுது. கல்யாண விஷயமா பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம், எங்களை போக விடுங்க சார். நீங்க கல்யாணத்துக்கு வேணாலும் போங்க, கருமாதிக்கு வேணாலும் போங்க, என்ன கவுன்சில் போங்கன்னு நான் சொல்றேன். ஆர்சி கேட்டிங்க, காட்டுனேன். இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், டிரைவிங் லைசென்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. சட்டப்படி என்ன சார் தப்பு இருக்கு? சட்டப்பிரகாரம் வரீங்களா? அப்ப நானும் சட்டப்பிரகாரமே வரேன். வண்டியை ஜெட் வேகத்துல ஓட்டு வந்தீங்க, ரேஸ் டிரைவிங், மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 184. நான் வண்டியை நிறுத்த சொல்லியும் நீங்க நிறுத்தல, செக்ஷன் 119. இண்டிகேட்டர் போடாம வண்டியை திருப்பினீங்க, செக்ஷன் 121. ஸ்டாப் லைனை தாண்டி வண்டியை நிப்பாட்டீங்க, செக்ஷன் 177. போதுமா? எல்லா பேப்பர் கரெக்டா இருந்தாலும் இப்படி எத்தனை கேஸ் வேணாலும் போடலாம் தம்பி. ரசீது ஓட்ட 1000, என் தொப்பியில ஓட்ட 500. எப்படி வசதி? அண்ணே, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட செல்போன் இருக்கான், என்னாச்சுன்னு கொஞ்சம் கேளுங்களேன். எருமை, சிக்னலை பார்த்து போடா. ஹலோ, மாப்பிள்ள தான் பேசுறீங்களா? நான் பொண்ணு வீட்டுல இருந்து பேசுறேன். ஏன் லைட்டு? ஒண்ணு இல்ல, எங்க பெசநகர் ரோட்ல ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட மாட்டி முடிச்சிட்டு இருக்கோம். நானும் ஒரு போலீஸ்காரன் தான் தம்பி. போன் அவர்கிட்ட கொடுங்க, நானே பேசிக்கிறேன். என்னடா பிரச்சனை? ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் 500 ரூபாய் கொடுன்னு தகராறு பண்றானா. இப்ப பாரு என் பவர. ஹலோ, யார் பேசுறதா? மனுஷன். நானும் போலீஸ் தாயா. A2 ஸ்டேஷன்ல ஏட்டுயா. ஏயா இப்படி நடு ரோட்ல ரோதனை பண்றீங்க? என்னது ரோதனை பண்றமா? உங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப மோசமாயி போச்சு. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இப்ப காசு வாங்காத உத்தமனாயிட்டீங்களோ? யோ,
யாராவது கவர்ல வச்சு காசு கொடுத்தா உங்க கை ரெண்டையும் பேண்ட் பாக்கெட்ல விட்டு தலைய கிழக்கையும் மேற்கையும் ஆட்டி வேணாம்பியலோ. நீ என்ன எனக்கு புத்தி போய் சொல்றது? சுத்தத்தை பத்தி குப்பத்தொட்டில இருக்கிற எச்சியல பேசக்கூடாது. என்னது எச்சிலையா? தைரியம் இருந்தா பேரை சொல்லையா? ஏ சுப்ராய சொந்த ஊரு திருத்துறப்பூண்டி, என்ன கிழிச்சிருவியா? காசு கொடுக்காம வண்டி நகராது. யோ பிடியா, புலி துரத்துதானே ஒரு ஆட்டுக்குட்டி நரிக்கிட்ட நாட்டாமை போச்சான். நல்லா பிடிச்சிருக்க வாரிசு வாரிசு கால். ஐயா அம்மா அம்மா போயா போறம்மா. ஐயா பாபா ஐயா போயா. ஐயா தாயே அம்மா தாயே. கத்தி உடல கற்பழிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க வச்சுட்டாங்களே. அம்மா கை கால்லாம் நல்லா இருக்குல்ல, அப்படியே பிச்சை எடுக்கிற? டைம் பாஸ்க்கு நீ வேற போமா. ஏயா சில்லற இருக்கு? எதுக்கு சார்? அதையா சிக்னல்ல பிச்சைக்காரன் வருவான்ல. அம்மா இல்ல நீ ஆட்டோ ஸ்டேஷன் டிராபிக் கான்ஸ்டபிள் நீ? என்னையா இங்க நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? உடனே பாக்காதீங்க, உள்ளமா பாருங்க. 2 பேரு அங்கிட்டு இங்கிட்டு நின்னுகிட்டு கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க விட்டாங்க சார். யார் அது? உனக்கும் இடம் உண்டு, அதே பாட்டு. உனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும். ஏயா ஊர் ரேஞ்சுக்கு வந்துட்டானுங்களா? யோ ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. யோ எடியா முதலடியா கிளப்பியா. இவங்க ஏற்கனவே நம்ம ஆளுங்க நிறைய பேரை நாடம் கட்டி லங்கோட அவுத்திருப்பாங்க போல இருக்க. போங்கய்யா போங்கய்யா, சாலை விதிகளை மீறாமல் போங்கய்யா போங்கய்யா. சார் நான் உங்ககிட்டயே மாட்டேன், எல்லாம் கரெக்டா இருந்தாலும் கறக்காம விட மாட்டீங்க. இந்தாங்க 50 ரூபா. அம்மா அறிவிக்கா உனக்கு? நான் உனக்கு கேட்டேயா? ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. இனிமே நீ வீலே இல்லாம ஓட்டு உன்னை நான் கேட்பேன். சத்தம் போட்டா உசுறு போயிடும். அண்ணே ஆள் சிக்கிட்டானே. என்ன போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் இவன் இல்லடா. எது போன தைப்பூசமா? ஏண்டா போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் இந்த வருஷம் தேடிக்கிட்டு இருக்கீங்க? பொங்கா பள்ளிக்கலாம். சரி போ போ. ஏண்டா நீ வானா வர்றதுக்கு போனா போறதுக்கு நீ வச்ச வேலைக்காரன் நானு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏதோ வெறுங்கையோட திரும்பி போறோம்னு ரொம்ப சங்கடப்படுறேன். 2 ஊமை குத்து விரட்டி விட்டுருக்கா. சரி இங்க பாரு, மேல கை வச்சு பண்ணுகிட்டீங்க. அப்பதே போட்டிருந்தாங்க, போயிருக்கலாம். கொழுப்பு கூட்டம் சாமி. இந்த மாலையை வாங்கிட்டு வரப்புல ஒரு பக்கத்து சோல்டர் இறங்கிச்சு வா. இந்தா ஏப்பா அப்படி பாக்குறேன்? என்னது இது? நாரு பூவங்க. யார கேக்குற? என்னப்பா கொண்டு வரக்குள்ள நச்சு நாராசனமாக்கிட்டாங்க. மறுபடியும் இந்த கூட்டத்துல போய் நான் வாங்கி இப்பயே எனக்கு கண்ண கட்டுது. சரி வேலைங்க இந்த இருக்கு இல்ல. ஏய் தங்கச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா காணிக்கா உண்டியல போடுறேன்னு சொன்னா அந்த வேலை கேக்குறேன். அந்த வேலை தான். எப்பா ஆசாரி வந்து மேற்கு சன்னதி வீதியில இருக்கு, லேட்டா இருக்கட்டும். இன்னைக்கு தைப்பூசம் நல்ல நாள், காணிக்கை நீ உண்டியல போட்டே ஆகணும். இவங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்க. நாரும் பத்திரம். வேலை நானே போய் வாங்கிட்டு